பேபி அத்தியாயம் 35. நான் உங்கள் சுராமிகா. அன்பிற்காக காத்திருந்தாள் பிரியா. மகாவிற்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவளை தூங்க வைத்திருந்தாள் பிரியா. சோபாவில் உட்கார்ந்து கொண்டே இருந்தவள் அப்படியே தூங்கிவிட்டாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளால் உட்கார்ந்து தூங்க முடியவில்லை. அதனால் படுத்து தூங்கினாள். அன்பு உள்ளே வந்தவன் அவள் சோபாவில் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு தன் அம்மாவின் ரூமுக்கு சென்றான். அம்மா தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து வெளியே வரப்போக மகா கூப்பிட்டார். அன்பும் திரும்பி பார்த்துவிட்டு, அம்மா நீங்க தூங்கலையா என்று கேட்க, நல்லா தூங்கிட்டு இருந்தேன்டா, யாரோ உள்ள வர்ற மாதிரி இருந்தது, அதனால கண்ணை திறந்து பார்த்தேன். பார்த்தா நீ ரொம்ப வேலையாப்பா ஆபீஸ்ல. பிரியா சொன்னா, ரொம்ப கஷ்டப்படுறியாடா, எதுக்குடா உனக்கு இந்த கஷ்டம்? ஆபீஸ்ல வேலையா என்று யோசித்தவன், பிரியா என்ன சொல்லி இருக்கிறாள் என்று தெரிந்து, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் ஒரு வேலையா, நான் போய் சும்மா உட்கார்ந்துட்டு வர்றேம்மா, நீங்க அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. டே, பிரியா சாப்பிடாமலேயே தூங்கிட்டான்னு நினைக்கிறேன்டா, அவ நல்லா தூங்கிட்டு இருக்காடா என்று சொல்ல, நான் பாத்துக்கிறேம்மா, அவளை சாப்பிட வச்சுட்டு தான் நான் தூங்குவேன், நீங்க கவலைப்படாம படுங்க என்று சொன்னவன் அம்மாவை எழுந்து நிமிர்ந்து பார்த்து கொண்டே நின்றவன் வெளியில் வந்து கதவை சாத்தினான். இங்கு வந்து பார்த்தால் பிரியா படுத்திருக்கிறாள். பிரியா கூப்பிட அவள் படபடவென்று எழுந்தாள். அவனை பார்த்ததும் எதுவும் சொல்லாமல் கிச்சனுக்குள் நுழைந்தாள். இவன் குளித்து விட்டு ட்ரெஸ்ஸை மாற்ற யோசித்து கொண்டே இருந்தான். ஐயோ, என் செல்ல பொண்டாட்டி அழுதுருக்கா போலையே, எப்படி இவளை சமாதானப்படுத்துறது? தனியாவே அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கா. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. என்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போற எனக்கே தெரியல. அப்படியே வந்து டைனிங் டேபிள் உட்கார்ந்து அவன் யோசித்து கொண்டே இருக்க, அவள் எதுவும் பேசாமல் அவனுக்கு டிஃபன் எடுத்து வைத்தாள். அவளும் உட்கார்ந்து எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தாள். அன்புவிற்கும் அவள் ஊட்டி விட்டாள். நன்றாக இருக்கும் என்று தோன்றிக் கொண்டே இருக்க, ஆனால் அவளோ எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கொண்டே வந்து சோபாவில் சாய்ந்து கொண்டாள். இவனும் சாப்பிட்டு கை கழுவி கொண்டு அவள் அருகில் வந்து உட்கார, அவள் அப்பொழுதும் எதுவும் பேசவில்லை. பிரியா, சுபிக்கு வயிறு வலி வந்துச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க, அதனாலதான் அங்க போனேன். அங்க போய் பார்த்தா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்னை விடவே இல்லை அவ. எனக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு என்னை அங்கேயே உட்கார வச்சுட்டா. அப்புறம் அவ தூங்கின பின்னாடிதான் வர முடிஞ்சுது. நான் எதுவும் கேட்கலையே, நீங்க எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க ஓனரே என்று அவளும் கேட்க, எதுக்கா? நான் உன் கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அந்த தாலியை நீ எனக்கு திருப்பி தர வரைக்கும் நான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதனால சொன்னேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்க வேணாலும் எங்க வேணாலும் போங்க, எங்க வேணாலும் வாங்க, எனக்கு அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த தாலியும் கூட வேண்டா வெறுப்பா தானே எனக்கு நீங்க கட்டியிருக்கீங்க, அதனால இதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. நான் இந்த வீட்டு வேலைக்காரி, இங்க என்னெல்லாம் வேலை இருக்கோ அதையெல்லாம் செய்யணும், அவ்வளவுதான் என்னோட வேலை என்று அவளும் சொல்லி முடிக்க, அவன் உதட்டை தன் பற்களால் கடித்து கொண்டே, எங்க அம்மாவுக்கு செய்யறிய சில வேலை, அது எல்லாமே வேலைக்காரிதான் செய்யறியா? ஆமா, நான் உங்க வீட்டு வேலை செய்யறேன், அதனாலதான் உங்க அம்மாவுக்கும் வேலை செய்யறேன். ஓ அப்படியா? அப்போ எங்க அம்மாவுக்கு செய்யற வேலையை நீ வேலையாதான் பார்க்கிற, அப்படித்தானே? நான் எதுவும் பேசல. நான் ஏதாவது பேசினா நீங்க கோவப்படுவீங்க. இனிமேல் உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா நினைச்சுக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் படுக்கணும், எந்திரிச்சு நீங்க உங்க ரூமுக்கு போங்க. இது என்ன புதுசா இருக்கு? இப்போ இத்தனை நாள் அங்கதானே வந்து படுத்த, இப்ப மட்டும் என்ன இங்க படுக்கிற? நீ இங்க படுத்தனா உன்னை என்ன பண்ணுவேன்னு நினைக்கிற நீ? எனக்கே தெரியாது உன்னை என்ன பண்ணுவேன்னு. ஒழுங்கு மரியாதையே எழுந்திருச்சு அங்க வந்து படு. அம்மா இங்க கூப்பிட்டா காது கேட்காது, அதனால நான் இங்கேயே தூங்குவேன். அவனும் எதுவும் சொல்லாமல் போய் பெட்ரூமில் படுத்து கொண்டான். அவள் எப்படி அப்படி சொன்னாள் என்று திரும்பி பார்த்தான்.
அவனுக்கும் தூக்கம் வரவில்லை. இத்தனை நாள் அவளுடைய சுவாச காற்றிலேயே படுத்து தூங்கியவனுக்கு இப்போ தனியா படுப்பது என்றால் நரக வேதனையாக இருந்தது. எழுந்து வெளியில் வர அவள் சோபாவில் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். உனக்கு மட்டும் எப்படிடி இப்படி தூக்கம் வருது? என்னால யோசிச்சு கூட முடியல என்று யோசித்தவன் அவளை தூக்கி தன் பெட்ரூமில் படுக்க வைத்துவிட்டு அவனும் அருகில் படுத்தான். உன் அறியாமையே நீ என் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிற. அது உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல பேபி. பேபி, உன்னை பக்கத்திலேயே படுக்க வச்சுட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அம்மா ஏதாவது தேவைன்னா அங்க ஒரு பெல் இருக்கு, அதை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க போனா போதும். இது உனக்கு தெரியாதாடி என்று அவள் மூக்கை பிடித்து ஆட்டினான். அவள் அப்படியே அசைந்து கொடுக்க அந்த மூக்கை விட்டு விட்டு நகர்ந்து படுத்தாள். பொண்டாட்டி, எனக்கு நல்லா தெரியும் உனக்கு என் மேல ஜலஸ். சுபி கூட பேசுறது பிடிக்கல, அதுதான் எதுவும் சொல்ல முடியாமல் இருக்கிறாய் என்று தெரியும். ஆனா உனக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நான் அதெல்லாம் நினைக்கவே மாட்டேன். நான் உன்னை அப்படி லவ் பண்றேன் தங்கம். எங்க அம்மாவுக்காக இல்லடி, எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து. ஆனா வேலையே பயணமா முடியுமா? அதுதான் கம்முன்னு இருக்கேன். வேலையே பயிரை மேய முடியுமா? அதுதான் கம்முன்னு இருக்கேன். ஸ்னேகா, உன்னை திட்டுறது தாங்க முடியாமத்தான் உன்னை இங்கேயே கூட்டிட்டு வந்தேன். நான் சுபிய உண்மையாவே தான் லவ் பண்ணேன். ஆனா அவ எப்ப என்னை விட்டுட்டு போயிட்டாலோ அப்பவே அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில பொண்ணுங்களே வேண்டாம்னு நினைச்சேன். எப்ப உன் கழுத்துல தாலி கட்டணும்னோ என்னோட வாழ்க்கையில வந்துட்ட போல. உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு தான் எனக்கு தெரியல. நான் லவ் சொன்னா நீ ஏத்துக்குவியா, என் கூடவே இருப்பியா அப்படின்னு சில சிந்தனை. அதனாலதாண்டி உன்னை தள்ளி வைக்கிற. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உன் கூட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு என்று சொன்னவன் சற்று எழுந்து அவளின் உச்சந்தலையில் ஆழ்ந்த முத்தத்தை ஒன்றை வைத்தான். அவளின் அருகில் நெருங்கி படுத்து கொண்டான். அப்படியே தூங்கி போனான். காலையில் ஏதோ பெல் சத்தம் கேட்டு படபடவென எழுந்த பிரியா அம்மாவின் ரூமில் இருந்துதான் வருகிறது என்று தெரிந்தவுடன் அந்த ரூமுக்கு விரைந்து நடந்தாள். என்னம்மா என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தவளை பார்த்து சிரித்து கொண்டே, மகா, நீ எதுக்குடா தங்க வந்த? நீ போய் படுத்து தூங்கு. அவனை வர சொல்லு, பாவம் உனக்கு களைப்பா இருக்கும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? பாத்ரூம் போகணும்டா, நீ போய் அவனையே வர சொல்லு. பாவம், அவரு லேட்டா தான் வந்து தூங்கினாரு. நானே உங்களை பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்ல அவள் கட்டலில் இருந்து அவர்களை எழுந்து உட்கார வைத்து வீல் சேரை நகர்த்தி கொண்டு வர போனாள். சிரமப்பட்டுதான் அது செய்தாள். ஏதோ ஒரு கை அம்மாவை தூக்கி பிடிக்க அவளுக்கு வெயிட் குறைவாக இருந்தது. திரும்பி பார்த்தாள். அன்பு நின்று கொண்டு தன் அம்மாவை இறுக்கமாக பிடித்து தூக்கி உட்கார வைத்தாள். என்ன பாக்குற? எங்க அம்மாவை எனக்கு நல்லா பாத்துக்க தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் எங்க அம்மாவை தூக்கி நான் தான் பாத்துக்குவேன். நான் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் நீ வேணா பாத்துக்கோ என்று அவள் மூக்கை ஆட்டினான். பிரியா கோபமாக அவனை முறைத்து கொண்டு திருப்பிக் கொண்டாள். ஐயோ, என் மேல கோபமா இருக்கியா பிரியா? அதற்கு அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் தன் அம்மாவை பாத்ரூம் கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு தேவையான அத்தனை பணிவிடைகளையும் அவனே செய்தான். அவளுக்கு பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. தன் அம்மாவை பாத்ரூம் வரை கூட்டிக் கொண்டு போகிறான் என்று ஒரு குழந்தையை பார்ப்பது போல் பார்த்தான். தன் அம்மாவை ஆசையுடன் நினைத்து கொண்டான். அவர்களை சுத்தம் செய்து தூக்கி கொண்டு வந்து மறுபடியும் வீல் சேரில் உட்கார வைத்து அவர்களை வெளியில் கொண்டு வந்தான். அம்மா, நீங்க ரொம்ப நேரத்துல எழுந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் கூட தூங்கி இருக்கலாம் என்று அவன் சொல்ல, எதுக்கு? எனக்கு தூக்கமே வரலடா அன்பு, அதனாலதான் எந்திரிச்சிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே பிரியா சொல்லிக்கொண்டிருக்கும் போது பிரியா இருவருக்கும் காப்பி கொண்டு வந்து கொடுக்க அது இருவரும் குடித்தார்கள். பிறகு இருவரும் சேர்ந்து வெளியில் போய் வரலாம் என்று வாக்கிங் சென்று விட்டார்கள். அதற்கு முன் அவள் டிஃபன் ஐட்டம் எல்லாம் செய்து முடித்தாள். திரும்பி அன்பு வீட்டிற்கு வரும்போது டிஃபன் ரெடியாகி இருந்தது. அம்மா, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய ரூமுக்கு சென்றான். அவன் திரும்பி வரும்பொழுது அம்மாவிற்கு அவள் ஊட்டி விட்டு கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரின் மனக்குழப்பமும் எப்பொழுது சரியாகும் பார்ப்போம். நான் உங்கள் சுராமிகா.
இந்த கதை டெய்லியும் மாலை 6 மணிக்கு அப்லோட் ஆயிரும். உங்களோட இதுக்கு வரணும்னு சொன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டிக்கோங்க. எனக்காக ஒரு ஹார்ட் சிம்பிள் இத கதை கேட்டு முடிச்சோன்னா ஒரு ஹார்ட் சிம்பிளாவது குடுத்துட்டு போங்க. நன்றி.